திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் மழைநீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். சேதத்தை ஈடு செய்யும் வகையில் இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் உள்ள அரசு பள்ளி வளாகத்தில் தேங்கிய மழைநீர். வகுப்பறைக்குள் செல்ல முடியாமல் தவித்த மாணவர்கள். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பரவலாக கனமழை. வெயில் சுட்டரித்த நிலையில் மண்ணை குளிர்வித்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. ஹிமாச்சல் மாநிலம் மண்டியில் தொடரும் மேகவெடிப்பு. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பேருந்து நிலையம், 200க்கும் அதிகமானோர் மீட்பு. உத்தராகண்ட் மாநிலத்தில் மேகவெடிப்பு மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 17 பேர் உயிரிழப்பு. இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணி தீவிரம். உத்தரப்பிரதேசம், பீகாரில் இன்று கனமழை பெய்யும். உத்தராகண்டில் மீண்டும் வெள்ளம் ஏற்படலாம் என்றும் எச்சரிக்கை. திருச்சியில் பெரியார் சிலைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதல்வர் தலைமையில் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்பு. ஆளுமை திறனும் பகுத்தறிவு பார்வையும் கொண்ட என்னுடைய செயல்பாடுகள் அமையும் சமூக நீதியே அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைத்திட இந்த நாளில் உறுதி ஏற்கிறேன். கரூரில் இன்று பிற்பகலில் நடைபெறுகிறது திமுகவின் முப்பெரும் விழா. தேர்தல் நெருங்குவதால் முக்கிய அறிவிப்புகளை முதல்வர் ஸ்டாலின் வெளியிடுவார் என எதிர்பார்ப்பு. திமுக முப்பெரும் விழாவில் சுமார் 2 லட்சம் பேர் வரை பங்கேற்கும் வகையில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள். தொண்டர்களுக்கு நடுவே திறந்த வேனில் முதல்வர் செல்ல சுமார் 800 மீட்டருக்கு சாலை அமைப்பு. டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் பழனிசாமி வலியுறுத்தியது என்ன? திமுக அமைச்சர்கள் மீதான அமலாக்கத்துறை வழக்குகளின் விசாரணையை வேகப்படுத்த கோரிக்கை வைத்ததாக தகவல். உள்துறை அமைச்சரை சந்தித்த பின் எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடிக்கொண்டு வந்தது ஏன்? இனியும் இரட்டை இலையை வைத்து மக்களை ஏமாற்ற முடியாது என்றும் டிடிவி தினகரன் காட்டம். ஹோம் மினிஸ்டரை போய் பார்த்துட்டு அது கூட்டணியில் இருக்கீங்க. ஹோம் மினிஸ்டர் ஓப்பனா இங்க வந்து சென்னையில் ஏப்ரல் 11 இவரை கூட்டணியில் சேர்த்து அறிவிச்சுட்டு டெல்லிக்கு போறாரு. என்ன காரணம்? இப்படி ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வெளில வர்றப்ப முகத்தை மூடிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பழனிசாமி இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி தான் அழைக்கணும். விரைவில் அடுத்த கட்ட நடவடிக்கை என சென்னையில் ஓ. பன்னீர்செல்வம் பேட்டி. எம்ஜிஆர், ஜெயலலிதா வழியில் தங்கள் கடமை செயல்பாடுகள் இருக்கும் என உறுதி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர், நிர்வாகிகள் அனைவரும் கழகத்தினுடைய தொண்டர்களை, கருத்துக்களை, எண்ணங்களை நாம் அடுத்து எடுத்து வைக்கின்ற அடிச்சுவடுகளை கேட்டறிந்து எங்களிடம் சொல்வதற்காக நாங்கள் பணித்திருக்கிறோம். தாவேக தலைவர் விஜய் பரப்புரைக்கு அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. விண்ணப்பத்தை பாரபட்சமின்றி பரிசீலிக்க கோரிய மனு மீது நாளை விசாரணை.
திரைக்கலைஞர்களை பார்க்கக்கூடும் கூட்டம் வாக்குகளாக மாறுமா? நோ கமெண்ட்ஸ் என பதிலளித்த நடிகர் ரஜினிகாந்த். பாமக தலைவர் என தேர்தல் ஆணையத்தில் யார் பெயர் உள்ளது? ராமதாஸ் சார்பில் தேர்தல் ஆணையத்தில் மனு. வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கோரி டிசம்பர் 17ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டம். பாமக தலைவர் அன்புமணி அறிவிப்பு. பிறந்தது புரட்டாசி. திருப்பதியில் பல மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்கள். அறைகள் நிரம்பியதால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீளும் பக்தர்கள் வரிசை. எழுபத்தைந்தாவது பிறந்த நாளை கொண்டாடும் பிரதமர் மோடிக்கு மு.க. ஸ்டாலின், பழனிசாமி, பாரிவேந்தர், ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் வாழ்த்து. நல்ல உடல்நலம் மற்றும் மகிழ்ச்சியுடன் நீண்ட காலம் வாழ வாழ்த்துவதாக பதிவு. பிரதமர் மோடியின் பிறந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாடும் பாஜகவினர். சென்னை உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தூய்மை பணிகளில் ஈடுபட்ட நிர்வாகிகள். கர்நாடகாவில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் 1 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் 13 கிலோ தங்க நகைகள் கொள்ளை. ஆயுதங்களை காட்டி மிரட்டி கொள்ளையடித்துச் சென்றவர்களுக்கு காவல்துறை வலைவீச்சு. மதுரையில் வழக்கறிஞர் தாக்கப்பட்டதை கண்டித்து சாலை மறியல். காவல்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. மயிலாடுதுறையில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திருப்பம். காதலியின் தாய் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்தது காவல்துறை. சண்டை நிறுத்த விவகாரத்தில் இந்தியாவின் கருத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தான். அமெரிக்காவின் தலையீட்டை இந்தியா ஏற்கவில்லை என பாகிஸ்தான் துணை பிரதமர் தகவல். நாட்டோ போல அரபு இஸ்லாமிய நாடுகளுக்கும் கூட்டுப்படை அமைப்பது குறித்து ஆலோசனை. கத்தார் தலைநகர் தோஹாவில் நடந்த கூட்டத்தில் பாகிஸ்தான், எகிப்து போன்ற நாடுகள் ஆதரவு. போக்சோ வழக்கில் சாட்சியளித்தவர் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்து திருநள்ளாறில் கடையடைப்பு போராட்டம். குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி அருகே நாய் கடித்து கூலி தொழிலாளி உயிரிழப்பு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மரணம். திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக.